வணக்கம். பிரைஸ் லார்ட். அப்போஸ்தலர் திருச்சபையிலிருந்து அலெக்ஸ். இன்றைய தினத்திலே விசுவாசத்தினாலே தேவனுக்கு எப்படி பிரியமாயிருப்பது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். பிரியமானவர்களே, இன்று நம்ம பலர் ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை குறித்து தேவன் எனக்கு இதை செய்ய வேண்டும் என்று நாம் அந்த காரியத்தை குறித்து நாம் தேவனிடத்திலே விசுவாசமாயிருப்போம். சில வேளையிலே அது நடக்கும். அப்பொழுது நாம் தேவனிடத்திலே இன்னும் விசுவாசமாயிருப்போம். ஆனால் சில வேளையிலே நமக்கு அது நடக்காமல் போகும்போது நாம் தேவனிடத்திலே நாம் தேவனிடத்திலே அவிசுவாசமாய் மாறுகிறோம். தேவன் எனக்கு இதை செய்யவில்லையே, மற்றவருக்கு செய்தாரு என்று நாம் முறுமுறுக்க துவங்குகிறோம். மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ள துவங்குகிறோம். இப்படிப்பட்ட விசுவாசத்தில் தேவன் பிரியமாய் இருப்பாரா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நிச்சயமாய் தேவன் அப்படிப்பட்ட விசுவாசத்திலே பிரியமாய் இருப்பதில்லை. தேவன் தருகிற நன்மையிலே அல்ல, தேவனிலே நாம் விசுவாசமாய் இருப்பதையே தேவன் பிரியமாய் பார்க்கிறார். இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவன் தனக்கு நன்மை நடக்காமல் போகும்போது தேவனிடத்திலே அவிசுவாசமாய் மாறி பாவத்திலே விழுந்து பின்மாற்றமாய் போகிறான். ஆனால் தேவன் மீது விசுவாசம் வைக்கிறவன் தனக்கு அந்த காரியம் நடந்தாலும் நடக்காமல் போனாலும் அவன் தேவனையே முழு விசுவாசமாய் பற்றி கொள்கிறான். அப்படிப்பட்ட விசுவாசத்தில் தேவன் மிகவும் பிரியமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவன் பாவத்திலே விழுவதில்லை. ஏனென்றால் அவன் தேவனிடத்திலே முறுமுறுப்பதில்லை. அவன் அவிசுவாசமாய் மாறுவதில்லை, இன்னும் விசுவாசமாய் மாறுகிறான். தேவன் எனக்கு எதை செய்தாலும் நன்மையாகவே செய்வார் என்று மேலும் மேலும் விசுவாசிக்க துவங்குகிறான். அவன் போதும் என்று இருக்கிறான். மற்றவர்கள் மீது பொறாமை கொள்வதில்லை, தனக்கு தானே முறுமுறுத்துக் கொள்வதில்லை. எனவே நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க நடப்போம். ஆமென்.